Assalamu alaikum. Good evening. Good evening. Okay. உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் இந்த செஷனுக்கு மிகவும் முக்கியமானது. முதலாவது நான் உங்கள் எல்லாரையும் இந்த செஷனுக்கு வெல்கம் பண்ணிக்கொள்றேன். இது ஏசியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேரளிய ஆயுர்வேத ஐகா நிறுவனத்தினால் நடத்தப்படுகின்ற மாதாந்த இலவச வெபினார் வரிசையில் முதலாவது ஏப்ரல் மாதத்துக்கான முதலாவது வெபினார். அந்த வகையில நாங்க இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் ஒன்று எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறோம். குட் நியூஸோட புத்தாண்டு கால சலுகை உண்டும் புத்தாண்டு கால நிறைய ஆஃபர்ஸ் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறோம். இது எல்லாத்துலயும் நிறையவே ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் என்ற சம்பந்தமாகத்தான் நாங்க இன்னைக்கு கலந்துரையாட போறோம். முதலாவதாகவே உங்களுடைய அனைவருடைய மைக்கையும் மியூட் பண்ணி கொள்ளுங்க. அதே நேரம் வீடியோஸையும் ஆஃப் பண்ணி கொள்ளுங்க. இது எங்களுக்கு இந்த செஷன்ல பூரண பயனை பெற்றுக்கொள்வதற்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைச்சோம்னு சொன்னா எல்லாருக்கும் பெனிஃபிட் எடுக்கக்கூடியதா இருக்கும். அந்த வகையில எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரிதான் கடந்த 6 வருடங்களாக சுய தொழில் முன்னேற்றம் தொடர்பா சுய தொழில் ஒன்றை ஆரம்பித்து செய்து கொண்டு போறதுக்கான வழிகாட்டல் வழங்கும் முகமாக பல வகையான கோர்ஸ்களை வழங்கி வருகின்ற ஐகா நிறுவனம் 6வது வருடமாகவும் புது உங்களுக்கு எப்படி எந்த வகையில பெனிஃபிட் கொண்டு வந்து சேர்க்கலாம் என்றதை ஐடியா பண்ணி உங்களுக்காகவே டிசைன் பண்ணப்பட்ட கோர்சஸ் தான் நாங்க அறிமுகம் செய்து கொண்டு வரோம். அந்த வரிசையில் இன்றும் உங்களுக்கு ஒரு புதிய அதிகளவான நன்மையை தரக்கூடிய ஒரு கோர்ஸ் பற்றின அறிமுகமும் எங்களுடைய அட்வான்ஸ் டிப்ளோமா சம்பந்தப்பட்ட நன்மைகளையும் கலந்துரையாடுவதற்காக இருக்கிறோம். இதுல எங்களுக்கு முதலாவதாக நாங்க ஒரு சின்ன அறிமுகத்தோட இந்த நிகழ்ச்சிக்குள் போவோம். இந்த செஷன்ல ஆல்ரெடி பிசினஸ் செய்து கொண்டிருக்கிறவங்க இருப்பீங்க, இனிமே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறவங்க இருக்கிறீங்க. இதுல ஒருவர் அல்லது இருவர் அன்மியூட் பண்ணி ஏன் நீங்க ஐகாவை இந்த கோர்ஸ் செலக்ட் செய்யறதுக்காக வேண்டி இன்னும் செலக்ட் பண்ணல அப்படியோ இல்லாட்டி செலக்ட் பண்ணீங்க, என்ன காரணத்துக்காக இந்த செஷன்ல ஐகாவோட செஷனுக்கு நீங்க ஜாயின் பண்ணிருக்கிறீங்க அது பேசலாம். உங்களோட பெயர், நீங்க எங்க இருந்து பேசுறீங்க, ஏன் ஐகாவை சூஸ் பண்ணினீங்க, எந்த விஷயம் உங்களுக்கு ஐகாவை சூஸ் பண்றதுக்கு காரணமாக அமைந்தது? அன்மியூட் பண்ணி கதைங்க. குட் ஈவினிங், நான் ஜார்ஜ். சொல்லுங்க. நான் ஒரு பிரைவேட் டீச்சரா இருந்தேன், இங்கிலீஷ் டீச்சரா. ஒரு சின்ன இன்சிடென்ட்னால ஒரு 7 இயர்ஸா செய்ய முடியாம போயிட்டு நான் பாஸ்மார்க்கு தான் வேலை செய்தேன். சுயமா ஏதாவது செய்து கொண்டு இது பண்றதுக்கு முயற்சி எடுத்தேன். அந்த நேரத்துக்கு இந்த லிங்க் கிடைச்சது, அதால ஜாயின் ஆகணும். ஓகே ஓகே. அப்ப ஐகாவை பத்தி தெரியாம ஜாயின் பண்ணி இருக்கிறாங்க, இனிமேதான் ஐகாவை பத்தி தெரிஞ்சு கொள்ள போறாங்க. ஓகே. இது மாதிரி நீங்க ஐகாவை பத்தி தெரியாதவங்க யாராவது ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறந்த சந்தர்ப்பமா ஐகாவினுடைய சோசியல் மீடியா பக்கங்களை உங்களுக்கு பார்க்கலாம். சோசியல் மீடியால ஃபீட்பேக்ஸ், அதே மாதிரி பழைய மாணவர்களுடைய செயற்திட்டங்கள் எல்லாம் போட்டிருக்கு. அது மாத்திரம் இல்லாம என்னுடைய கெட்லாக், அதாவது 07670348113 என்ற நம்பருடைய கெட்லாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு அதோட கெட்லாக வியூ பண்ணக்கூடியதா இருக்கும். அதுலயும் கோர்ஸ் கண்ணுக்குள்ள நுழையலாம் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு அது தொடர்பான மேலதிக விளக்கங்கள் தருவாங்க. ஏசியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேரளிய ஆயுர்வேத ஐகா நிறுவனத்தில் தற்பொழுது அட்வான்ஸ் டிப்ளோமா இன் ஹெர்பல் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங், அதாவது ஹெர்பல் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிறதுல மேல் பாடநெறியும், டிப்ளோமா இன் ஹெர்பல் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் கோர்ஸ் டிப்ளோமா லெவல் பாடநெறியும், ஷார்ட் கோர்சஸ், மாஸ்டர் கிளாஸஸ், பர்ஃப்யூம் மாஸ்டரி, சோப் மேக்கிங், அது மாதிரியான தலைப்புகள் கீழே மாஸ்டர் கோர்ஸும் இதுவரையில நாங்க செய்து கொண்டு வரோம்.
புதிதாக இன்று உங்களுக்கு சர்டிபிகேட் இன் ஹெர்பல் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் கோர்ஸ் அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்றது. இந்த கோர்ஸ் வந்து டிவெக் அப்ரூவல் பெறப்பட்ட ஒரு கோர்ஸ், அதாவது அரசு அனுமதி பெற்ற டிவெக் அப்ரூவல் கிடைத்த ஒரு கோர்ஸ் ஒன்றா இருக்கின்றபடி. இது டிவெக் என்றால் என்ன? டிவெக் அப்ரூவல் கிடைத்த கோர்ஸ் ஒன்று நீங்க ஃபாலோ பண்ற நேரம் உங்களுக்கு எப்படியான நன்மைகள் கிடைக்கும், இந்த சர்டிபிகேட் லெவல் கோர்ஸ்ல வந்து என்ன உள்ளடக்கப்பட்டிருக்கு, இந்த சர்டிபிகேட் லெவல் கோர்ஸுக்கும் அதனுடைய சர்டிபிகேட்டுக்கும் உள்ள பொறுமதி என்ன, அதே மாதிரி அட்வான்ஸ் டிப்ளமாவுடன் அதை கம்பேர் பண்ணும் போது அட்வான்ஸ் டிப்ளமாவினுடைய நன்மைகள் என்ன, அட்வான்ஸ் டிப்ளமாவில் இருக்கும் கண்டென்ட்ஸ் என்ன, உங்களுடைய தேவைக்கு ஏற்றவாறு நீங்க எவ்வாறு ஒரு கோர்ஸை செலக்ட் பண்ண போறீங்க. அது டிப்ளமா லெவலாக இருக்கட்டும், அட்வான்ஸ் டிப்ளமாவாக இருக்கட்டும், ஷார்ட் கோர்ஸாக இருக்கட்டும், சர்டிபிகேட் லெவலாக இருக்கட்டும், அல்லது உங்களுக்கு ஒரு அதிக பயன் தரக்கூடிய கோர்ஸ். இப்ப நான் ஒரு கோர்ஸ் வந்து ஃபாலோ பண்றேன்னு சொன்னா அந்த கோர்ஸ் வந்து எனக்கு நான் தேடி படிக்கும் போது அது எனக்கு பூரண பயன் பெற வேணும்னு தான் நான் நினைப்பேன் இல்லையா? அது மாதிரி ஒவ்வொருவரும் தனித்தனி ஒவ்வொரு நபரும் உங்களுக்கு எனக்கு என்னுடைய சூழலுக்கு, என்னுடைய டேலண்ட்டுக்கு, என்னுடைய தேவைக்கு ஏற்றமான ஒரு கோர்ஸ் எது என்று செலக்ட் பண்றதுக்குரிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைய பெற்றிருக்கிறது. நீங்க எல்லாரும் லக்கி அந்த வகையில. நான் நீண்ட நேரம் எடுக்காமல் இன்றைய நிகழ்வுக்கு நுழையலாம் என்று நினைக்கிறேன். இன்றைய விரிவுரையை வழங்குவதற்காக எங்களுடன் இணைந்திருக்கிறார் எங்களுடைய சீனியர் லெக்சரர், இலங்கை மற்றும் துபாய் நாட்டில் யூனானி டாக்டராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற டாக்டர் அலிசஜா அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் டாக்டர். This is over to you, doctor. Please make me admin host. Good evening. Vanakkam. Assalamu alaikum everybody. Good evening. Good evening. Right. Okay. என்னோட ஸ்கிரீன் தெரியுதா எல்லாருக்கும்? Yes sir. Yes sir. Okay. Yes sir. தெரியுது. Okay, very good. இதோட நோக்கம் வந்து நான் உங்களுக்கு புதுசா ஸ்டார்ட்ல இருந்து சொல்ல தேவையில்ல. இன்றைக்கு உலகத்துல உள்ள சிச்சுவேஷன், ஸ்பெஷலா நான் இருக்கிற 2 நாட்டிலையுமே பிரச்சனை, ரைட்? ஸ்ரீலங்காலையும் பிரச்சனை, துபாயிலையும் பிரச்சனை. பட் அதுல நான் இந்த ப்ரோக்ராம் போடுறதுக்குரிய நோக்கமும் அதான். அதாவது இந்த வேர்ல்டு குளோபல் கிரைசிஸ், எக்கனாமிக் கிரைசிஸ், மற்ற வார் சிச்சுவேஷன், ப்ரைஸ் இன்க்ரீஸ், அதெல்லாத்தையும் வந்து ஸ்ரீலங்கன்ஸா நாங்க பார்க்குற விதம் வேற. நான் துபாயில இருக்கிற நேரம் அந்த துபாயில உள்ள பிசினஸ் கம்யூனிட்டி பார்க்குற விதம் வேற, ரைட்? இப்போ நாங்க ஸ்ரீலங்கால நான் இப்போ வந்த நேரம் என் ஃப்ரெண்ட்ஸ் மார், எங்களோட ஈவன் டாக்டர்ஸ், ரைட், எல்லாரோடையும் காய்ச்சி டிஸ்கஸ் பண்ற நேரம் எல்லாருக்குள்ளேயும் ஒரு நெகட்டிவிட்டி தோட்ஸோட கலந்த ஒரு பயம், ஃபியூச்சரை பத்தின இதுகள், அப்படித்தான் ஒரு இது இருக்கு. பட் இதுல டிரெக்டா பாதிக்கப்பட்ட துபாயில அப்படி இல்லை, ரைட்? அங்க போய் அவங்களோட டிஸ்கஸ் பண்ணக்குள்ள அவங்க திங்கிங் எல்லாம் எப்படி இருக்குன்னா, ஓகே, இந்த சிச்சுவேஷனை எப்படி நாங்க பாசிட்டிவா பிசினஸுக்கு இது பண்றது மாதிரி நாங்க சேஞ்ச் பண்ணி கொள்றது, இதுல என்ன இது செய்யலாம் என்றுதான் அவங்களோட திங்கிங் பேட்டர்ன்ஸ் இருக்கு. ஸோ டோட்டலி ரெண்டும் வித்தியாசமான இதா இருந்தது. ஸோ அத நான் அந்த பாசிட்டிவிட்டிய, அந்த ஒரு நேர்மறைய ஸ்ரீலங்கன்ஸுக்கும் இது பண்ணணும்ன்றதுக்காகத்தான் இதை நான் ஆர்கனைஸ் பண்ண சொன்னேன் ஒரு இதோட சேர்த்து. அதே நேரம் நாங்கள் ஆஃப்டர் 6 இயர்ஸ், நாங்கள் 3 வருஷமா ட்ரை பண்ணி, நாங்கள் 3 வருஷத்துக்கு முந்தி இப்போ உலக காலம் நாங்கள் என்ன செஞ்சோம்னா, ஆல்ரெடி ஆயுர்வேத டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டோட அக்ரிடேஷன் உள்ள ஒரு இன்ஸ்டியூட்டோட தான் நாங்கள் கொலாபரேஷன்ல எங்களோட ப்ரோசஸ் இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம். அது கூட எல்லாருக்கும் தெரியும், ரைட்? நிறைய பேருக்கு அது தெரியும். எங்களோட கன்வெகேஷன் பிஎம்எஸ்சியில் நடந்த பார்ட்டிசிபேட் பண்ண ஃபோட்டோஸ் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, ரைட்? அது போல நாங்கள் பேர்சனலாக இது பண்ணுற நேரம் டிவெக்ல எங்களுக்கு சில இஷ்யூஸ் இருந்தது கவர்மெண்ட்ல பதிகிறதுல. ஏன்னா
கொஸ்மெட்டிக்கு இதுவரைக்கும் ஒரு இன்ஸ்டிடியூட்டும் கொஸ்மெட்டிக் மேனுஃபேக்சரிங்க்கு பதிஞ்சது இல்லை. ரைட். அப்ப அவங்களுக்கும் புதுசு இப்படி எப்படி பதிகிறது, என்ன ஸ்டாண்டர்ட்ஸை இது பண்றதுன்னு சொல்லி அவங்களுக்கும் இதுல புதுசா இருந்தது. அதெல்லாம் அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி இப்ப நானும் ஸ்ரீலங்கால இல்ல துபாயில போயிட்டு வந்து இது பண்றதால எனக்கு கண்டினியூஸா செய்ய கிடைக்காதுல கொஞ்சம் டிலே ஆனேன். அப்புறம் ஃபைனலி வி காட் சக்சஸ். லாஸ்ட் மந்த் எங்களுக்கு டிவெக் அப்ரூவல் சர்டிஃபிகேட் லெவலுக்கு ஸ்டார்ட் பண்ணி தந்தாங்க. இப்போ ஃபியூச்சர்ல நாங்க டிப்ளமா லெவல், அட்வான்ஸ் டிப்ளமா லெவல் அதில் இது பண்ணுவோம். பட் அதுல 2 நெகட்டிவிட்டியும் இருக்கு, பாசிட்டிவும் இருக்கு டிவெக் அப்ரூவல்ல. ரைட். நாங்க ஆல்ரெடி செஞ்சுட்டு போனது ஸ்டூடெண்ட்ஸுக்கு சரியான லேஸ், கன்வீனியன்ட். அண்ட் ஆன்லைன்ல செஞ்சோம், ப்ராக்டிக்கல் ஒரு நாள் செஞ்சோம், அப்படி சரியா இதுகள் இருக்கு. பட் டிவெக்கு அப்ரூவல் போனதுக்கு பிறகு சில அவங்களுடைய ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்றதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் நாங்க ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் அதுல பாசிட்டிவ்ஸும் இருக்கு. ஆனால் என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் வந்து கண்டினியூஸா பார்த்துட்டு போகும். இதுல சப்ஜெக்ட் ரிலேட்டட் எதுவும் டவுட் இருந்தா நீங்க தாராளமா அன்மியூட் பண்ணி என்ன டிஸ்டர்ப் பண்ணலாம். ரைட். உங்களோட கேள்வியில கேட்டுக்கொள்ளலாம். அதுல எனக்கு தெரிஞ்ச நாலேஜ்ல எனக்கு எரிமான மாதிரி நான் ஆன்சர் பண்ண பார்த்தோம். ரைட். அப்ப அந்த வகையில நாங்க பார்ப்போம் எப்படி இந்த சூழல்ல, ரைட், இந்த சூழல்ல இந்த குளோபல் சிச்சுவேஷன்ல இப்ப நாங்க இலங்கையில இருக்கிற சிச்சுவேஷன்ல வியாபாரம் ஒன்று ஆரம்பிக்கிறதுங்கிறது வெரி ரிஸ்கி. நீங்க யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க இந்த டைம்ல கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு தான் எல்லா பிசினஸ் அனலைஸ்டும் சொல்றாங்க. ரைட். அப்படி நிறைய பேர் இது பண்றாங்க. பட் சில இதுகள் நான் இது பண்ண நேரம், நான் துபாய் போயிட்டு அங்க காய்ச்சி இது பண்ண நேரம் அங்க சொல்றாங்க திஸ் இஸ் த ரைட் டைம் டு ஸ்டார்ட் யுவர் பிசினஸ். என்ன இது எப்படி சொல்றீங்கன்னு சொல்லி இது பண்ணா, ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கரண்ட்லி வந்து ஸ்டார்ட் அப் பண்றாங்க, ஒரு பிசினஸை துவங்க இருக்கிறார்கள். இது நல்ல சந்தர்ப்பம். ஏனென்றா ஷிப்பிங்ல நீங்க பாத்தீங்கன்னா இப்ப முக்கியமா அந்த ஹோமோஸ் இது ஒர்க் பண்ணதுக்கு பிறகு முக்கியமா ஃபுட் ஐட்டங்களுக்கு தான் ஷிப்பிங் லைன்ஸ்ல அந்த கண்டெய்னர்ஸ்ல வந்து இடம் கொடுக்குறாங்க. என்ன ஃபுட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப மற்ற ஐட்டங்களுக்கு வந்து பெருசா ஷிப்பிங் லாஜிஸ்டிக் செய்யறாக்கள் எடுக்கிறாங்க இல்ல, கொஞ்சம் பின்னுக்கு போறாங்க. ஈவன் டீ எக்ஸ்போர்ட் கூட சரியான கஷ்டமா இருக்கு ஸ்ரீலங்கால இருந்து செய்யறது. ஏன்னா அதை விட முக்கியமான சாப்பாடுகள் செய்ய வேண்டி இருக்கிறதால அப்ப காஸ்மெட்டிக் ஐட்டங்கள் மூவ் ஆகுறது, இன்டர்நேஷனலி மூவ்மெண்ட்ஸ் வந்து இப்ப கொஞ்சம் சரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ல இருக்கு. அப்ப ஸ்ரீலங்காவுக்கும் அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து காஸ்மெட்டிக்ஸ் வந்து சரியான தேவையா இருக்கு. உங்களுக்கு தெரியும் காஸ்மெட்டிக் நாங்க இப்போ நீங்க ரிசர்ச் டேட்டாஸை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அன்னளவா சராசரியா ஒருத்தர் 13 to 15 வெரைட்டிஸ் ஆஃப் காஸ்மெட்டிக்ஸை பாவிச்சு கொண்டு இருக்கிறாரு. ஈவன் மார்னிங் நாங்கள் எலுமினத்தோட டூத் பேஸ்ட் பாவிக்கிறோம், தட்ஸ் ஆல்சோ காஸ்மெட்டிக்ஸ். ரைட். டூத் பேஸ்ட், ஹேர் ஆயில், அப்புறம் க்ரீம், மாய்ஸ்சரைசர், சன் ப்ரொடக்டர், இப்படி போகுது. அப்புறம் சோப், ரைட், ஷாம்பு, இது எல்லாமே காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் வர்றது. அப்போ சராசரி அவரேஜா டெய்லி யூஸுக்கு நாங்கள் இது பண்ணுறதால அந்த ப்ராடக்ட்ஸுக்குரிய டிமாண்ட் வந்து கூடுதலாக இருக்கு. இப்போ இந்த இம்போர்ட் வந்து கொஞ்சம் அதாவது பிராண்டட் ஐட்டங்கள் இதுகள் அந்த ஃபாரின் ஐட்டங்கள் கொஞ்சம் வாரது குறைஞ்சிட்டபடியால லோக்கலி ஸ்டார்ட் அப் பண்றதுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பமா இருக்கு. அதாவது நீங்க ஒரு ப்ராடக்டை செஞ்சு இது பண்ற நேரம் அந்த டிமாண்ட் இருக்கிறதால உங்களுக்கு ஈஸியா ஸ்டார்ட் அப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். நான் அந்த பாசிட்டிவிட்டியை தான் இந்த சந்தர்ப்பத்துல பாக்குறேன். நீங்க பெருசா இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. ரைட். ஈவன் நீங்க டிவெக்க ரெஜிஸ்டர்ட் கோர்ஸ் சர்டிபிகேட் லெவல் படிக்கிறதா இருந்தா உங்களுக்கு கவர்மெண்ட்ல டிஎஸ் ஆஃபீஸ்ல விதாக்கா மற்ற இதுகள்ல வந்து அவங்களுக்கு 50%, சில இதுகள்ல 100% டிவிஷனல் செக்ரட்டரியால கொடுக்குறாங்க ஸ்காலர்ஷிப்பா படிக்கிறதுக்கு. அதே நேரம் ஃபினான்ஸ் இதுகள்லையும் நீங்க லோன்ஸா இதுகளாக எடுத்துக்கொள்ளலாம். நீங்க வட்டி எடுக்காதீங்க, இதுகள் இது மாதிரி இது பண்ணிக்கொள்ளலாம். அப்படி யாருக்கும் ஸ்பெஷலா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் தேவை, உங்களுக்கு இது பண்ணணும்னா நாங்க அதையும் கன்சிடர் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். ரைட். ஓகே. அப்ப நான் ஒவ்வொன்றா பார்த்துட்டு போகும். ஐகா இதை பத்தி நான் இது பண்ண விரும்பல டீட்டெயிலா, ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும் ஐகா இதுன்னு சொல்லி. ஸோ நான் மெயின் சப்ஜெக்டான இதுல இந்த பிஸ்னஸ் செய்யறதுல உள்ள பெனிஃபிட்ஸ் தான் மெயினா கன்சிடர் பண்றேன். ரைட். அதுலேயும் ஸ்பெஷலா வந்து டிவெக் சர்டிபிகேட் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு. ஒன்று வந்து உங்களுக்கு ஃப்ரீயா இந்த கோர்ஸை படிக்கலாம். நீங்க கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ட்ட இது பண்ணி நீங்க சொல்லுங்க டிவெக் அப்ரூவல் உள்ள கோர்ஸ் நான் செய்ய போறேன்னு இது பண்றேன்னா அந்த உங்களோட டிவிஷனல் செக்ரட்டரி நீங்க எந்த ஏரியாவில் இருக்கிறீங்களோ, இப்போ உதாரணம் சொல்லுவாங்க நீங்க கொழும்புண்டா கொழும்பு டிவிஷன், இப்போ நீங்க கொட்டஹேனா கொட்டஹேனால டிஎஸ் ஆஃபீஸ் இருக்கு,
டேம் ஸ்ட்ரீட்ல வெள்ள வீதியில் இருக்கு. அங்க போய் நீங்க அந்த விதாத்தா ஆஃபீஸர் அப்படி இல்லாட்டி ஸ்மால் பிஸ்னஸ் இதுகள், யங் யூத் டெவலப்மெண்ட் அப்படி நிறைய இதுகள் இருக்கு. அதுல ஸ்டாஃப்ல நீங்க கேட்கலாம். எஜுகேஷனுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குற டிவிஷன் எதுன்னு கேட்டா அவங்க அதுக்குரிய கைடன்ஸை தருவாங்க. அப்படி இது பண்ணலாம். அப்படி நேர்சிங் செய்யற பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு கவர்மெண்டால ஃபண்டர் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ உங்களுக்கு அது வந்து டிவெக் இருக்கிறதுல நல்ல பெனிஃபிட் ஒன்று, உங்களுக்கு ஃப்ரீயா படிக்கலாம். ரைட். அடுத்தது வந்து சர்டிபிகேட் வந்து ஆல்ரெடி எங்களோட 2 சர்டிபிகேட் டிப்ளமா, எங்களோட ஓல்ட் சர்டிபிகேட் நீங்க ஃபாரின் மினிஸ்ட்ரி இதுகளில் ரெஜிஸ்டர் பண்றது, சாரி ரெஜிஸ்டர் இல்லை, அது அட்டஸ்டன்ட் பண்றது, அதில் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, அந்த மெயின் பெனிஃபிட்கள் உங்களுக்கு இருக்கு. ரைட். அடுத்தது நான் உங்களுக்கு இதுல காட்டுறேன் டிவெக் அப்ரூவல் எப்படி நீங்க டெஸ்ட் பண்றதுன்னு சொல்லி. உங்களுக்கு என்னோட ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது. எஸ் சார். ஓகே, நீங்க இந்த வெப்சைட்டுக்கு போங்க. நார்மலா nvq.gov.lk இல்லாட்டி நீங்க டிவெக்னு போனாலும் வரும். இல்லாட்டி இந்த வெப்சைட் நான் யூஆர்எல் உங்களுக்கு இதுல போடுறேன். இல்லாட்டி நீங்க nvq இதுன்னு போனாலும் சரி. இதுல போய் இப்போ எங்களோட இன்ஸ்டியூட்டை செக் பண்றேன்டா வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ்ல இருக்கு எங்களோட இன்ஸ்டியூட். டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணலாம், இல்லாட்டி ஆப்ஷன்ல விடலாம், ப்ராப்ளம் இல்லை, கட்டாயம் இல்லை. ஓனர்ஷிப் அதெல்லாம் நீங்க செலக்ட் பண்ண தேவை. இதையும் அதுவும் ஆப்ஷன் தான், ப்ரொவின்ஸும். ஜஸ்ட் இன்ஸ்டியூட் நேம் வந்து எங்களோட டோட்டல் நேம் வந்து ஏசியன் இன்ஸ்டியூட் ஆஃப் கேரளியா ஆயுர்வேதா. அப்போ நான் பாட்டை மட்டும் இதுல டைப் பண்றேன், ஆயுர்வேதேண்டு. அப்புறம் சர்ச் பண்றேன். சர்ச் பண்ணா ஆயுர்வேதேன்ற பேர்ல டிவெக்ல அப்ரூவல் ஆன 3 இன்ஸ்டியூட் தான் இப்போதைக்கு அவங்களோட வெப்சைட்ல காட்டுது. ரைட். இதோட நிறைய இன்ஸ்டியூட் இருக்கலாம், பட் அவங்க டிவெக் இருக்குன்னு சொல்லலாம். இது டிரெக்டா நான் இப்ப இது பண்ணா காட்டுது. இதுல ஒன்று ஏசியன் இன்ஸ்டியூட் ஆஃப் கேரளியா ஆயுர்வேதா. நாங்க ரீசெண்டா ரெஜிஸ்டர் பண்ணது. எங்களோட வெலிட் பீரியட் வந்து 2028 மட்டும் இருக்கு. ரைட். இதான் எங்களோட நம்பர். எங்களோட சர்டிபிகேஷன் நாங்கள் ரெஜிஸ்டர்ட் கோர்ஸ் வந்து சர்டிபிகேட் ஆஃப் ஹெர்பல் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங். ரைட். இது வந்து ஸ்ரீலங்கால காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் ஈவன் யூனிவர்சிட்டிஸ்ல கூட டிகிரி இல்லை ஸ்ரீலங்கால. இப்போ நான் காஸ்மெட்டிக்ஸ்ல ஹையர் ஸ்டடி செய்யற நேரம் எனக்கு நிறைய ப்ராப்ளம் வந்த எங்களோட பேசிக் டிகிரி மெடிக்கல் டிகிரி யுனானி மெடிக்கல் டிகிரி ஹேர்பல் டிகிரி இருந்தாலும் காஸ்மெட்டாலஜி அந்த இதுகளுக்கு அவங்க ஹையர் ஸ்டடீஸுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தரல. எங்களுக்கு லோக்கலி இல்லை. கொரோனா லோக்கல் தெரினா ஸ்ரீலங்கால ஒரு யூனிவர்சிட்டி, ஈவன் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி ஒன்றுலையுமே காஸ்மெட்டிக் ரிலேட்டடான டிகிரிஸ் இல்லை. இந்தியாவில் இருக்கு. இப்போ அது முடிச்சுட்டு தான் ஹையர் ஸ்டடீஸ் யூகே அதுகளுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. அப்போ நான் அந்த டைம்ல இருந்து இது பண்ணது இப்போதான் அந்த அதுல ஒரு பேசிக் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எங்களுக்கு எங்களோட கனவு நினைவாக இருக்கு. அதாவது ஃபியூச்சர்ல வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதுல இருந்து மேல மேல போகக்கூடிய மாதிரி இருக்கும். சர்டிபிகேட் லெவல், அட்வான்ஸ் சர்டிபிகேட், டிப்ளமா, அட்வான்ஸ் டிப்ளமா அதுகள் பண்ணி கொண்டு போகலாம். இது வந்து நான் NVQ கீழே தான் இது பண்ணிக்கிறோம். ஃபியூச்சர்ல நாங்க அதை NVQ லெவல் 3 லெவல் 4 அப்படி போற ஐடியா ஒன்றும் இருக்கு. ஒரு இது வந்து நான் NVQ வந்து NVQ ஆக்குறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 to 2 மில்லியன் ஆகும்னு சொன்னாங்க டிவெக்கால. ஃபியூச்சர்ல நாங்க அந்த வேலையை செய்வோம். அப்ப நீங்க இதான் எங்களோட இன்ஸ்டியூட் பேர். இது வந்து டிவெக் வெப்சைட்டா அதான் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது இப்படி நீங்க எனி இன்ஸ்டியூட் நீங்க என்ன பாடம் படிக்கிறேன்னாலும் அவங்க டிவெக் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்கன்னா நீங்க ஒருக்கா அவங்களோட வெப்சைட்ல போய் அதை கன்ஃபார்ம் பண்ணி கல்லுங்க. ரைட். இல்லாட்டி இது பண்ண வேணாம், உங்களுக்கு நீங்க காசு கொடுத்து ஏமாற வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ரைட். எங்களுக்கும் கூட அட்வான்ஸ் டிப்ளமா லெவலுக்கு டிவெக் அப்ரூவல் இல்லை, ஒன்றும் தரல. அது ப்ராசஸ்ல இருக்கு. அது எனக்கு எப்போ வரும்னு தெரியாது. ஆனா நாங்க அந்த சர்டிபிகேட் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆயுர்வேதோட அப்ரூவ்டான இன்ஸ்டியூட் சர்டிபிகேட் தான் அதுக்கு இது பண்ணோம். ரெண்டுமே அவங்களுக்கு வெளியிடான சர்டிபிகேட் தான், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ரைட். மற்றது வந்து சர்டிபிகேட் லெவல்ல வந்து உங்களுக்கு பேசிக் லெவல்ஸ் ஆன பேசிக்கான ஃபார்முலாஸ் ஸ்டார்ட் அப் பண்றாக்களுக்கு இது ஆக ஈஸியா இருக்கும் கேப்சர் பண்றதுக்கு. ரைட். பேசிக்ல இன்கிரீடியன்ஸ்ல இருந்து உங்களுக்கு அதை பார்த்து இது பண்ணி செஞ்சு சின்ன சின்ன ஃபார்முலா செஞ்சு அதை டெஸ்ட் பண்ணி இது பண்ண போல உங்களுக்கு அந்த பயம் போயிடும். இந்த காஸ்மெட்டிக் நிறைய பேருக்கு பயம் இருக்கு, நியூஸ்ல பார்த்து இது பண்ணிட்டு ஒரு நிறைய பயம் இருக்கு. ரைட். மற்றது இப்போ க்ரீம் ஒன்று செய்யறதுன்னா சரியான எக்ஸைட்மெண்ட். ரைட். அப்போ இப்போ எங்களோட ப்ராக்டிக்கலுக்கு நாங்கள் செய்யற நேரம் எங்களோட இது ஒன்று இருக்கு, சின்ன வேலை. ரைட். ஆனால் நிறைய பேருக்கு அது பயம், இது செஞ்சுட்டேன் நான் இப்போ க்ரீம் வந்துட்டான்னு கேட்பான் ப்ராக்டிக்கலுக்கு வந்துட்டு. ரைட். சரி இதா இப்படி க்ரீம் மாதிரி இருக்கு, க்ரீம் மாதிரி தான் இருக்கு.
ரைட். அப்போ அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து நீங்க ப்ராக்டிக்கலி செய்யக்கொள்ள பேசிக் லெவல்ல உள்ள ஆட்களுக்கு அந்த பயத்தை இல்லாம ஆக்குறதுக்கு வெரி ஈஸியா இருக்கும். ரைட். அதே நேரம் சர்டிபிகேட் லெவல் கோர்சஸ் சிலபஸ் நீங்க இது பண்ற நேரம் இதுல டீட்டெயில் அவுட்டா எல்லா பொதுவான மார்க்கெட்ல ட்ரெண்டிங்ல உள்ள ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் ஏற்ற மாதிரி தான் இது பண்ணிருக்கு. ரெண்டும் பெனிஃபிட் இருக்கு. அது அவங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப்புக்கும் நல்லா கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு இது பண்ணக்கூடிய மாதிரி தான் இதில் சிலபஸை டிசைன் பண்ணிக்கிறேன். இதில் மெயினாக சோப் ஃபார்முலாஸ், ஜெல் மேக்கிங், ரைட், அலோ ஜெல், அந்த மாதிரி ஜெல்கள், மற்ற சீரம், ரைட், ஷாம்பு, இந்த மாதிரி ஐட்டங்கள் பேசிக்கான மார்க்கெட்டில் வெரி ட்ரெண்டியாக சேல்ஸ் ஆகக்கூடிய ப்ராடக்ட்ஸை தான் இதில் பேசிக்காக நாங்கள் இது பண்ணிக்கிறோம். இதில் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிகல்ஸ் உங்களுக்கு வீக்கெண்ட்ஸ் ஒரு இப்போ ஷாம்புவை படிச்சிங்கன்னா ஷாம்புவை படிச்சுட்டு நாங்கள் உங்களுக்கு செஞ்சு காட்டுவோம் ஃபர்ஸ்ட்டு. அதுலேருந்து நீங்களும் செய்யணும். ரைட். அதுக்கப்புறம் டிவேக் டீம் வந்து அவங்களுக்கு முன்னுக்கு நீங்கள் செஞ்சு காட்டணும். ரைட். அப்போதான் அவங்க டிவேக் அப்ரூவல் சர்டிஃபிகேட் இது பண்ணுவாங்க. அப்போ உங்களோட ட்ரைனிங் வந்து உங்களோட குவாலிஃபிகேஷன் வந்து 100% அக்யூரேட்டாக இருக்கும். அப்போ எந்த பயமும் இல்லை, எல்லாருக்கும் கேரண்டியாக இருக்கும். அப்போ எங்களுக்கும் ஒரு மன திருப்தி, கம்யூனிட்டிக்கு வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் செய்யக்கூடிய காஸ்மெட்டிக்ஸ். இப்போ தெரியும் உங்களுக்கு மார்க்கெட்டில் சரியான ஃபேக்கான இதுகள் இருக்கு. 2-3 க்ரீம்ஸை மிக்ஸ் பண்ணி கொடுக்குற இதுகள் இப்போ பப்ளிக்காகவே ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் செஞ்சுட்டு போகிறாங்க. அப்படி செய்யாமல் பேசிக் இன்க்ரீடியன்ஸ்ல இருந்து இதில் என்னதான் இருக்கு, என்னென்ன இருக்குன்னு சொல்லி அந்த கான்ஃபிடென்ட்டோட போகிறதுக்கு அந்த மாதிரி மேனுஃபேக்சரை ஃபார்முலேட்டர்ஸ் உருவாக்குறதுக்கு எங்களுக்கும் திருப்தியாக இருக்கும். ரைட். அதே நேரம் அதில் ஃபேஸ் வாஷ், க்ரீம்ஸ் இதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணி இல்லாட்டி கண்டென்ட்ஸை நீங்கள் அட்மின்ட்ட கேட்டு இது பண்ணிக்கொள்ளுங்க. மற்றது இதில் சர்டிஃபிகேட்ஸில் நிறைய பெனிஃபிட் இருக்கு. ஒன்று நீங்கள் ஃபாரின் இதுகள் போகிறேன்றாலும், ஈவன் இப்போ துபாய் இது பண்ணுறேன்றாலும் கூட ஸ்ரீலங்கன் டிவேக் அப்ரூவல் சர்டிஃபிகேட்ஸுக்கு நல்ல டிமாண்ட் ஒன்று இருக்கு. ரைட். உங்களுக்கு ஈஸியாக ஜாப் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஃபாரின் கண்ட்ரீஸில். அதே மாதிரி உங்களுக்கு ஃபண்டிங், உங்களுக்கு காசு இல்லை இதுன்னு சொன்னால் உங்களுக்கு அதை கவர்மெண்ட் ஊடாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட். அடுத்தது எங்களோட லெக்சர்ஸ் எல்லாருமே ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ் தானே ஸ்பெஷலாக செய்கிறதுகள். ரைட். அடுத்தது உங்களுக்கு இண்டஸ்ட்ரி லெவலில் போகிறதுக்கு A to Z ட்ரைனிங் ஐகால் உள்ள இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ்ல உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. ரைட். ஒரு பிஸ்னஸ் ஒன்று செய்கிறேன்னு ஸ்டார்ட் பண்ணி போகிறது வந்து பெரிய கஷ்டம். ஏண்டா இதில் எல்லா பிஸ்னஸ்லேயும் இருக்கிறதான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் பெட்டா உதாரணம் சொல்லுமே, ஸ்ரீலங்கா ஸ்ட்ரக்சர் எடுப்போமே. ரைட். இதுவும் உங்களுக்கு நான் அவுட் ஆஃப் த சப்ஜெக்ட் போகிறேன், பட் உங்களுக்கு ப்ராக்டிக்கலி பிஸ்னஸுக்கு யூஸாக இருக்குமன்றதுக்காக போகிறேன். ரைட். இப்போ நான் இப்போ இன்றைக்கு பெட்டால கூட சேல் ஆகிற ஐட்டம் என்ன, யாருக்காவது சொல்லலுமா? டுடே இன்றைக்கு பெட்டால கூட சேல் ஆகிற ஐட்டம் என்ன? எனி ஐடியாஸ்? ஃபேமஸ் க்ரீம். சாரி, இல்ல காஸ்மெட்டிக் ரிலேட்டட் கேட்கல. எனி ஐட்டம் மோஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட் காஸ்மெட்டிக் ஐக்கோன் இல்ல. என்னவா இருக்கும்? ட்ரெஸ் ஐட்டமா? இல்ல, சீசனுக்கு ட்ரெஸ் ஐட்டமும் போகுது. ரைட். அதர் தென் தட் நான் சின்ன ரிசர்ச் ஒன்று இது பண்ணியிருந்தேன். வெரி குட். அஃப்ரா ஜவாஹிர் போட்டிக்கிறாங்க கிச்சன் நெசசரின்ட்டு. ரைட். இன்றைக்கு நான் ஒரு 15 மினிட்ஸ் டேம் ஸ்ட்ரீட்ல நின்றேன் நான் ஒரு ஷாப்ல. ரைட். நான் MMS ஷாப்பா இருக்கும், MMS தான் நான் கடைன்னு நினைக்கிறேன் நான். அப்போ அதில் கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸுக்குள்ள மோர் தென் 1000 குக்கர்ஸ். ரைட். கரிசன் ஆயில்ல மண்ணெண்ணெயில அடுப்புல மண்ணெண்ணெய் அடுப்பு. ரைட். அது சின்ன அடுப்பு. ஒரு 1000க்கு மேல ஒரு 15 மினிட்ஸுக்குள்ள செல் பண்ணிட்டாங்க. ரைட். உங்களுக்கு தெரியும் கரண்ட்லி கேஸ் இல்லை. ரைட். கேஸ் விலை கூட. ரைட். அப்போ மண்ணெண்ணெய் மில்லை, நான் யோசிச்சேன் மண்ணெண்ணெய் மில்லையே வாங்குறாங்க. பட் ஸ்டில் அந்த கிராமப்புறங்கள்ல அந்த இதுகளில் கொழும்புல இதை விட கொழும்புலையும் இந்த இஷ்யூ இருக்கு, கேஸ் இதுகள் வரும்னு சொல்லி இப்போ அந்த இதுகள் இருக்கு. அப்போ பெட்டால கொஞ்சம் ஹோல்சேல் பிஸ்னஸ் செய்யறாக்களுக்கு சப்ளை பண்ற இம்போர்ட்டர்ஸ் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ரைட். அவங்க ஹோல்சேல் சப்ளையர்ஸுக்கு சப்ளை பண்ணுவாங்க, அவங்க லோக்கல் இது பண்ணுவாங்க. இது வந்து ஒரு நெட்வொர்க்கை பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் என்ன சாமான எடுத்தா எப்படி
சேல் ஆகும். இப்ப நானும் அதையே பார்த்துட்டு நான் போய் ஒரு கண்டெய்னர் அடுப்பு போட்டேன்னா எனக்கு விற்கல அது. ரைட், நான் அந்த சாமானை வச்சு கொண்டு இருக்கோம். ரைட், அப்ப அது மாதிரி முதலாவது உங்களோட நெட்வொர்க் தான் உங்களோட இதா இருக்கும். அப்ப நீங்க சின்ன லெவல்ல ஸ்டார்ட் பண்ணி ஒரு இண்டஸ்ட்ரியல் லெவலுக்கு நான் போறதுக்கு முந்தி அந்த பாயிண்ட்ல இருந்து வந்தேன். அப்ப நீங்க ஒரு சின்ன பேசிக்ல ரைட் ஒரு சோப் ஒன்று செஞ்சு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்படி செஞ்சு அந்த தராஸ்ல அதுக்கப்புறம் போட்டு அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ் கொஞ்சம் பேர் எடுத்து அதுக்கப்புறம் அதுல இருந்து வர ஹோல்சேல் கஸ்டமர்ஸ் இது பண்ணி எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் அப்படித்தான் பெனிஃபிட் ஆகி க்ரோ பண்ணாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த கைடன்ஸ்ல. சிம்பிளா ரைட். இப்ப நீங்க பெட்டால கடை போடணும் பண்ணி யோசிக்க தேவை. இப்போ தராஸ் இருக்கு, மற்ற ஆன்லைன் இதுகள் இருக்கு, அதுகளில் இது பண்ணி அவங்களுக்கு பேசிக்கா செஞ்சு கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கு. அந்த நெட்வொர்க்கை பில்ட் பண்ணி கொண்டு போகல ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு பெட்டால இல்லாட்டி மெயின் இதெல்லாம் வந்து ஸ்டோர் இல்லாட்டி ஒரு அவுட்லெட் ஒன்று திறக்கக்கூடிய தேவை வந்து ஏற்படும். ரைட், அந்த டைமுக்கு இது பண்ணி கொள்ளலாம். சரி, அப்போ இது பண்ற மாதிரி நீங்க அப்போ அந்த இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் அந்த இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணி கொள்றதுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க. என்ன நிறைய பேர் உதாரணம் சொல்ல போனா இப்போ எங்களோட டீஹைட்ரேஷன் கோர்ஸ் இருக்கு. டீஹைட்ரேஷன் கோர்ஸுக்கு வர நிறைய பேர் லார்ஜ் ஸ்கேல் மிஷினை வாங்கி வச்சுக்கணும். 10 லட்சம் 20 லட்சம் ரூபாயோட டீஹைட்ரேஷன் மிஷினை வாங்கி வச்சு அதுல செய்யறதுக்கு இயலாம பிசினஸ் செய்யலாம குறவு வந்து கேட்குறாங்க. இப்படி மிஷின் இருக்கு ஆனா பிசினஸ் லொஸ்ட் ஆகுது, ஏன் என்ன செய்யலாம்னு பார்த்தா இந்த மிஷினை ஃபில் பண்ற அளவுக்கு அவங்ககிட்ட ஸ்டாஃப் இல்லை. 2 ஸ்டாஃபை வச்சுக்கொண்டு அந்த 10 லட்சம் ரூபாயோட மிஷின்ல நாங்க போடுற டீஹைட்ரேட் பண்ண போடுற மரக்கறியோ இல்லாட்டி ஃப்ரூட்ஸோ என்ன ஐட்டமோ ஃபில் பண்றதுக்கு டைமிங் வந்து இருக்கு. அப்போ அப்படியெல்லாம் அந்த பேசிக்ல இருந்து போகாட்டி சின்ன மிஷின்ல இருந்து போய் அதுல ஸ்டார்ட் பண்ணி போகாட்டி சின்ன லெவல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரேடியா போய் பெருசுல போனா அதுல ஃபெயிலியர் ஆகக்கூடிய சான்சஸ் கூடும். ரைட். ஸோ மற்றது இப்போ கரண்ட்லி வந்து கவர்மெண்ட்ல டிஎஸ் ஆஃபீஸர்கள் இதுகளில் வந்து அவங்களோட பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸை வந்து ஈஸியாக்கி வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த சந்தர்ப்பத்தை நீங்க நல்லா யூஸ் பண்ணி பயன்படுத்தி கொள்ளுங்க. ரைட். அடுத்தது வந்து சர்டிஃபிகேட்ல மெயினா அது 2 தான் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது ஒன்று வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் டிவேக்ல அப்ரூவலான சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கும். அடுத்தது வந்து ஃபண்டிங் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் ஊடாகவோ இல்லாட்டி மற்ற பிரைவேட் இதுகளூடாகவோ டிவேக் அப்ரூவலை காட்டி அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எங்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி படிச்சிருக்கிறாங்க. ரைட். அடுத்தது அட்வான்ஸ் டிப்ளமா பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் டிப்ளமால ஆல்ரெடி காஸ்மெட்டிக் இதுல செஞ்சு கொண்டு இருக்கிறார்கள் நிறைய பேர் இருப்பீங்க. ரைட். ஆல்ரெடி 1-2 செஞ்சு பிஸ்னஸ் பண்ணி இது பண்றாக்கள் நிறைய பேர் இருப்பீங்க. உங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். ஏன்னா இதுல எல்லாமே அட்வான்ஸ் ஃபார்முலேஷன்ஸ் தான் இருக்கு, அட்வான்ஸ் இன்கிரீடியன்ஸ் தான் இருக்கு. இப்போ மார்க்கெட்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ ஒயிட்னிங் க்ரீம் தான் கூட இருக்கு. அப்போ ஒயிட்னிங் க்ரீம் நாங்க எப்படி மிக்ஸ் பண்ணாம மற்ற க்ரீம்ஸ் எடுத்து மிக்ஸ் பண்ணி தான் கூட பேர் விற்கிறாங்க. அப்படி செஞ்சு ஹார்ம்ஃபுல்லா நிறைய வருது. அப்படி இல்லாம FDA ரைட் USA அவங்களோட அப்ரூவல் உள்ள இன்கிரீடியன்ஸ் மூலம் எந்த இன்கிரீடியன்ஸ் எவ்வளவு போட்டா எப்படி எஃபெக்ட் பண்ணும். உதாரணத்துக்கு சொல்ல போனா நியசினமைடுன்னு சொல்லி இருக்கு, அதாவது விட்டமின் B3. ரைட். அப்ப இதை போட்டா எவ்வளவு போடணும்? இப்போ 2 to 4% போட்டா தான் அது ஒயிட்னிங்கை எஃபெக்ட் பண்ணும். அதை விட கூடினாலோ குறைஞ்சாலோ அது ஒயிட்னிங் எஃபெக்ட் வந்து தராது. அப்படி சில இதுகள் இருக்கு, அந்த டெக்னிக்ஸ் இதுகள் இருக்கு. அப்போ அந்த வந்து கொஞ்சம் அட்வான்ஸான இருக்கும். அப்போ நீங்க ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியில உள்ளாக்கள் இல்லாட்டி இந்த நாலேஜ்ல உள்ளாக்கள் ரைட் சயின்ஸ் ஸ்ட்ரீம் படிச்சாக்கள் அவங்களுக்கு இது சூட்டபிளா இருக்கும். ரைட். மற்ற இதுல கொஞ்சம் அட்வான்ஸான தியரிஸ் அண்ட் இண்டஸ்ட்ரிக்கு உங்களை அப்படி பிடிச்சி தள்ளி விடுவேன். நீங்களாம் நீந்தி வாங்க தண்ணிக்குள்ள இந்த புக்ல படிச்சு ஒரு நாளும் நீந்தேலா அது எல்லாருக்கும் தெரிஞ்ச உதாரணம் தானே. ரைட். அப்ப ரியலா இண்டஸ்ட்ரிக்கு ஃபோர்ஸா இது பண்ணி செய்யறதுக்குரிய ஃபுல் கைடன்ஸும் உங்களுக்கு அட்வான்ஸ் டிப்ளமால கிடைக்கும். அதே நேரம் அதுல அவுட் ஆஃப் த இதா சில எங்களுக்கு அந்த 4 மாசத்துல ஃபுல் சிலபஸையும் கவர் பண்ற சரியான இருந்த 150 ப்ராடக்ட்ஸுக்கு மேல இருக்கு, ஃபார்முலேஷன்ஸ் இருக்கு. அவ்வளோத்தையும் படிச்சு தரது சரியான கஷ்டம். இருந்தாலும் எங்கட லெக்சர்ஸ் இப்ப வெற்றிகரமா 2 இயர்ஸ்க்கு மேலேயா செஞ்சுட்டு வராங்க. அதோட சேர்த்து இப்ப நான் புதுசா வர அப்டேட்ஸ்களை தேவையான இதுகளை நாங்க புக் ஃபார்மேட்ல இது பண்ணிக்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு பிஸ்னஸை வந்து ரைட் காஸ்மெட்டிக் பிஸ்னஸை வந்து எப்படி 90 டேஸ்ல டே 1ல என்ன செய்யறது, டே 2 அப்படி இப்போ உங்களுக்கு தெரியும் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் அதெல்லாம் இப்போ 100 நாள் 30 நாள் அப்படித்தான் போகுது. ரைட். அப்போ அதே மாதிரி ஒரு 90 நாள்ல 3 மாசத்துல ஸ்டார்ட் அப் கொண்டு எப்படி நாங்க காஸ்மெட்டிக் பிஸ்னஸ்ல பண்றது,
ரைட். அடுத்தது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எப்படி செய்யறது, அதுக்குரிய டாக்குமெண்டேஷன் என்ன, அடுத்தது காஸ்மெட்டிக்குரிய NMRA அப்ரூவல் எப்படி எடுக்கிறது, ரைட். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆயுர்வேத இதுகள் எப்படி செய்யறது. இப்ப முந்தித்தான் NMRA எடுக்கிறது, அப்ரூவல் எடுக்கிறதெல்லாம் கஷ்டம், ரைட். இப்போ 1 வருஷம் 2 வருஷம் போகும். ஆனா இப்ப வந்து வெரி சிம்பிளா NMRA அப்ரூவல்ஸ் எல்லாம் எங்களுக்கு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த குட் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸை வந்து அவங்க அவுட் சோர்ஸ் பண்ணிட்டாங்க. முந்தி NMRAலே வந்து பார்த்தா தான் இது பண்ணுவாங்க. இப்ப அப்படி இல்லை. குட்மேன் GMP சர்டிபிகேஷன்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய பிரைவேட் இன்ஸ்டியூட் இருக்கு. அப்ரூவல் ஆன NMRA அக்செப்டட் GMP கொடுக்குற சர்டிபிகேட் கொடுக்குற நிறுவனங்கள் இருக்கு, பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன். அவங்களுக்கு மூலம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை நாங்கள் NMRAக்கு சப்மிட் பண்ணி எங்களுக்கு குவிக்கா ஒரு 3-4 மாசத்துலேயே ப்ராடக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும், ரைட். அப்போ அந்த கைடன்ஸ் உள்ள புக்ஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த கோர்ஸ்ல கிடைக்கும், அட்வான்ஸ் டிப்ளோமால. அடுத்தது ஃபார்முலேஷன்ஸும் எல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ் தான். அதுலேயும் ஸ்பெஷலாக வந்து உங்களுக்கு தெரியும் ஹெர்ப்ஸ், ரைட். இப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரிஸ்ல வந்து ஹேர்பல் இன்கிரீடியன்ஸுக்கு தான் இது பண்றாங்க. இப்போ எந்த மாடர்ன்ல நீங்க பாத்தீங்கன்னா ஈவன் யூரோப்பா இருக்கலாம், ரைட். ஈவன் துபாயில கூட அவங்களோட டேட்டாஸை சர்ச் பண்ணி பார்த்தா அவங்க அப்ரூவல் பண்ண இன்கிரீடியன்ஸை விட, ரைட். உதாரணத்துக்கு சொன்ன போனா பெரபின் எல்லாருக்கும் தெரியுமா, ஒரு ப்ரிசர்வேட்டிவா யூஸ் பண்றது, ரைட். அதுகள் வந்து நிறைய கண்ட்ரிஸ்ல வந்து பேன் பண்ணிருக்கு, ரைட். அப்ப ஒரு கண்ட்ரி வந்து சில இன்கிரீடியன்ஸை வந்து அப்ரூவல் கொடுக்குறாங்க, அதே நேரம் சில இன்கிரீடியன்ஸ் வந்து அதை அப்ரூவல் கொடுத்த அப்ரூவலை பிளாக் பண்றாங்க, ரைட். இந்த மார்க்கெட்ல வந்தது பிறகு வர சைடு எஃபெக்ட்ஸை இது பண்ணி ரீட் பண்ணி அதை இது பண்றாங்க. இந்த அனிமல் டெஸ்ட் வந்து காஸ்மெட்டிக்ஸுக்கு நிறைய கண்ட்ரிஸ்ல வந்து செய்ய இயலாது, தடை. 1-2 கண்ட்ரிஸ்ல செய்யலாம். இப்போ சைனா, கொரியா அந்த மாதிரி கண்ட்ரிஸ்ல அனிமல் டெஸ்ட்கள் செய்யலாம். அப்போ நிறைய யூரோப்ல உள்ள கம்பெனிஸ் வந்து சைனால இதில் தான் அவங்க அனிமல் டெஸ்ட் அது செஞ்சுட்டு அதை வச்சு தான் நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்றாங்க, ரைட். அப்ப அந்த இன்கிரீடியன்ட் சம்பந்தமான ஒரு அட்வான்ஸ் இதுகள் உங்களுக்கு இந்த கோர்ஸ்ல தான் கிடைக்கும், அட்வான்ஸ்ல. அப்போ வேர்ல்டு வைடா நாங்க எப்படி என்ன செய்யலாம்னு சொல்லி ஒரு கம்ப்ளீட் நாலேஜ் வந்து உங்களுக்கு இதில் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும், ரைட். அடுத்தது ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ், அதாவது மார்க்கெட்ல ட்ரெண்டிங்ல உள்ள நினைக்கிறேன் எல்லா ஆல்மோஸ்ட் எவ்ரி ப்ராடக்ட், ரைட். 150 ப்ராடக்ட்ஸுக்குள்ள எல்லா டைப்ஸும் வந்துடும் உங்களுக்கு. அதர் தென் தட் இப்போ உங்களுக்கு ஸ்பெஷலா இதுல ஏதாவது வேணுமெண்டா, ரைட். இப்போ நான் அதுதான் சொன்னேன், யூரோப் எல்லாம் இப்போ மாடர்ன்ல இருந்து கன்வெர்ட் ஆகி ஹேர்ப்ஸை தேடிக்கொண்டு இருக்கிறாங்க. இப்போ துபாயில ஒரு புல்லு கூட இல்லை. புல்லுன்னா அவங்க புல்லு வளர்க்குற இது பண்றேன்னா லட்சக்கணக்கு செலவழிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறதுக்கு, அது பசலை, அது இதுன்னு எல்லாம் இம்போர்ட் பண்ணி தான் எடுக்கும். இப்போ ஸ்ரீலங்கால அப்படி இல்லை, ரைட். நாங்கள் தடைக்கு விழுந்தாலும் ஏதோ ஒரு மரம் வந்து எங்களுக்கு கையில காலில் அடிபடும், ரைட். அப்ப அந்த மாதிரி ஒரு கண்ட்ரியில இருந்து கொண்டு நாங்க அதில் அந்த ரிசோர்ஸை வந்து மேக்சிமம் வேஸ்ட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அதான் எனக்குரிய ரொம்ப கவலையான விஷயம். இந்த ஹேர்ப்ஸை வந்து எங்களுக்கு ஈஸியா வெளியூ அடிஷன் பண்ணி, அதுல வெளியூ அடிஷனுக்கும் வெளியூ அடிஷன் பண்ணணும். உதாரணத்துக்கு சொல்லுவோம், இப்போ நாங்கள் ஒரு ஹேர்ப் எடுத்து நாங்கள் வெளியூ அடிஷன் பண்றதுங்கிற டீஹைட்ரேட் பண்ணி அதை ட்ரை பண்றது, அது அவ்வளோத்தோட முடிஞ்சு. அப்படி இல்லாம அதை டீஹைட்ரேட் பண்ணி அதுல பவுடர் ஒன்று செஞ்சு அந்த பவுடர்ல ஒரு காஸ்மெட்டிக் செஞ்சு அதை இன்னும் கொஞ்சம் வெலிவேட் பண்ணி அப்படித்தான் இது பண்ணிருக்கோம். ஃபாரின் கண்ட்ரிஸ் இதெல்லாம் நான் பார்க்குற நேரம், எஸ்பெஷலா துபாயில கேரளால இருந்து வர நேரம் அந்த மலையாளிஸ் அவங்க ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸையும் யோசிச்சு ஸ்பெசிஃபிக்கா டிசைன் பண்ணி ஈவன் பேக்கேஜிங்லையும் டபுளா வெலிவேஷன் பண்ணிருக்காங்க. ஒரு பெர்ஃப்யூம் பாட்டில் ஒன்று எடுத்து அதை பெர்ஃப்யூம் பாட்டில் நார்மல் பெர்ஃப்யூம் பாட்டில் தான், பட் அதோட பேக்கேஜிங் வந்து பார்த்தா பெர்ஃப்யூமை விட விலை கூட, ரைட். நாங்க ஸ்ரீலங்கன்ஸ் நாங்க அப்படி யோசிக்கிறது இல்லையே, ரைட். அப்படி யோசிக்கிற ஆட்கள் கொஞ்சம் சரியான குறைய. நாங்க யோசிப்போம், இப்போ ப்ராடக்ட்டுக்கு 100 ரூபா செலவாகுதுன்னா பேக்கேஜிங் ஒரு 10 ரூபா காஸ்ட் ஆகணும்னு தான் யோசிப்போம். ஆனா மலையாளிஸ்ல நான் பெர்ஃப்யூம் ஷாப்ல இதெல்லாம் அனலைஸ் பண்ண மாட்டேன், ப்ராடக்ட்டுக்கு 100 ரூபா தான் காஸ்ட் ஆகுது, பேக்கேஜிங்கு 1000 ருபீஸ் காஸ்ட் ஆகுது, ரைட். அதை அவங்க செல் பண்றாங்க 5000, ரைட். அப்ப அந்த மென்டாலிட்டியும் கஸ்டமர்ஸ்ட வருது. அப்போ அந்த பேக்கேஜிங்கை பார்த்துட்டு அந்த பேக்கேஜிங்கை பார்த்துட்டு இது கொஞ்சம் 5000 பொறுமதியானதுன்னு ஆட்டோமேட்டிக்காவே அவங்க மைண்ட்ல அது செட் ஆயிடுது, ரைட். நல்ல உதாரணம் தான் நம்மளுக்கு ஐபோன், ரைட். ஓகே. அடுத்தது வந்து பிஸ்னஸ் அப்ரூவல்ஸ். ஒரு காஸ்மெட்டிக் பிஸ்னஸுக்கு எங்களுக்கு நாங்கள் சிம்பிளா நான் சொல்றதா இருந்தா ரெஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் தேவை, கட்டாயம் தேவை எங்களுக்கு. இப்போ அதுகள் கவர்மெண்ட்லயும் இது பண்ணிக்கிறதால கவர்மெண்ட்டும் இதுக்கு நிறைய ஃபண்ட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள்
இப்போ ஒரு ஸ்கீம் ஒன்று போகுது. யாரும் ஃபேக்டரி ஸ்டார்ட் பண்றதா இருந்தா நீங்க எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் போர்ட்ல கண்டக்ட் பண்ணீங்கன்னா ஐஎஸ்ஓ உங்களோட ஃபேக்டரிக்குரிய அந்த ஜிஎம்பி ஐஎஸ்ஓ சர்டிபிகேஷன்ஸ் எடுக்கிறதுக்குரிய காசை வந்து எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் போர்ட் பே பண்ணும். அது கம்ப்ளீட்டா அவங்களுக்கு ஃப்ரீ. முதலாவது நீங்க காசு கட்டி அந்த சர்டிபிகேஷன் எடுக்கணும். எடுத்துட்டு அந்த காசை வந்து அந்த இதை வந்து நீங்க எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் போர்ட்ல ரீஎம்பர்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்படி நிறைய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் போகுது. ஸோ இதுகள் எல்லாம் உங்களுக்கு செய்யக்கொள்ளக்கூடியமா இருக்கும். என்ன பிரச்சனைன்றா இதுல நான் கண்டது நிறைய இதுகள் வந்து சிங்கள மொழி மூலம் போறதால தமிழ் மொழி மூலம் உள்ள ஆக்களுக்கு வடகிழக்கு அந்த மற்ற இதுகளுக்கு தெரிய மாட்டேங்குது. ரைட், அங்கால ப்ரொஜெக்டுகள் போவதில்லை அந்த மொழி இஷ்யூவால. கவர்மெண்ட்ல அப்படி பேசும் அப்படின்னு நான் சொல்ல வரல, அப்படியும் இல்லை. உண்மையில நான் இது பண்ண போனேன் எக்ஸ்பர்ட் டெவலப்மெண்ட் போர்ட்லயும் அப்படி இல்லை. பட் அவங்ககிட்ட அந்த தமிழுக்குரிய ரிசோர்ஸ் பர்சன் அதுகள் அவங்ககிட்டையும் இல்லை. அதான் பிரச்சனை. ஸோ அதை நாங்கள் தேடி இது பண்ணோம்னா எங்களுக்கு கட்டாயம் எடுத்துக்கொள்ளக்கூடியமா இருக்கும். இப்போ ஒரு ஸ்கீம் கரண்ட்லி போய்கொண்டு இருக்கு. தேவையான இதுகள் ஆக்கள் இருந்து நீங்க ஐக்கா அட்மினா கண்டக்ட் பண்ணுங்க. நான் அந்த ஸ்கீம் இதெல்லாம் அவங்களுக்கு டீட்டெயில்ஸை போட்டுட்டு சொல்றேன். ரைட், அப்போ உங்களுக்கு ஈஸியா எஸ்எல்எஸ் ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் சர்டிபிகேட் ஃப்ரீயாவே எடுத்துடலாம். ரைட், ஆனா உங்களோட ஃபேக்டரி ஒன்று வேணுமா, ஃபேக்டரி ஸ்பேஸ் அதுகள் கட்டாயம் நீங்க அதுக்குரிய செட்டப்பை செஞ்சு காட்டித்தான் அதுல எடுக்கலாம். ரைட், ஓகே. அடுத்தது இதுல மெயினா அட்வான்ஸ்ல வர்றது கேரளா ஹெர்ப்ஸ் செய்யற மெயின் ஃபார்முலாஸ், காஸ்மெட்டிக் ஃபார்முலாஸ். இதுக்கு ஆல்ரெடி வேர்ல்ட் வைடா நல்ல டிமாண்டான ப்ரொடக்ட்ஸும் எந்த அதாவது பயமும் இல்லாம இந்த ஃபார்முலாஸை நீங்க செய்யலாம். மற்றது வந்து இன்னொரு அட்வான்ஸான விஷயம்தான், ஒரு இதை வந்து கஸ்டமர் உங்கள்கிட்ட கேட்குறாரு. இப்போ நீங்க உங்கள்கிட்ட ஒரு ப்ராடக்ட் ஒன்று இருக்கு, நீங்க ஒரு சோப் ஒன்று செய்யறீங்க. நான் உதாரணம் சொல்லுவோமே, இப்போ நீங்க சோப் செய்யறீங்க, மஞ்சிஸ்டா இல்லாட்டி சந்தனம் சோப் ஒன்று செய்யறீங்க, சன்லூட் சோப் ஒன்று செய்யறீங்க. ஆனா கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட கேட்கிறாரு, எனக்கு சன்லூட் சோப் வேணாம், எனக்கு கோட் மில்க் சோப் தாங்க. ரைட், ஆட்டுப்பால் சோப் தான் எனக்கு வேணும்னு கேட்குறாரு. அப்ப நீங்க உங்களுக்கு அப்போ ஆட்டுப்பால் சோப் செய்ய தெரியும். ரைட், அப்போ சந்தன சோப் மட்டும் செஞ்சது அந்த எண்ட ஃபார்முலா அப்படி கிளிப்புள்ள மாதிரி சொல்லி உங்களுக்கு அப்படி அர்த்தம் இல்லை, நீங்க படிச்சும் வேலை இல்லை. அப்ப நீங்க எப்படி ஃபார்முலேட்டர் ஆகிறது, எப்படி உங்களோட ஆட்டுப்பால் சோப்பை நீங்களே ஃபார்முலேட் பண்ணி கொள்றது எப்படி, அதே மாதிரி க்ரீம். அப்போ கஸ்டமருக்கு தேவையான நாங்கள் ஹேண்ட்மேட், இப்போ நாங்கள் ஸ்டார்ட் அப்ஸ்ல வர நேரம் ஹோம்மேட் ஹேண்ட்மேட் தான் எங்களோட லேபிள்ஸ்ல கூடுதலாக வரப்போகுது. அப்போ கஸ்டமர்ஸ் வந்து கேட்கறத வந்து டைலமேட் பண்ணி கொடுத்தா தான் எங்களோட சேல்ஸும் நடக்கும், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கிடைக்கும், எங்களுக்கு சேல்ஸும் நல்ல ப்ராஃபிட்டா இருக்கும், அந்த பிஸ்னஸும் மூவ் பண்ணி கூடக்கூடியமா இருக்கும். அப்போ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஃபார்முலேட்டர் ஆகக்கூடிய நாலேஜை தரக்கூடிய மாதிரி தான் இந்த இது டிசைன் பண்ணிருக்கு. நீங்களும் கொஞ்சம் படிக்கணும். ரைட், அடுத்தது ஓன் பிராண்டிங் எப்படி நீங்க இது பண்றது. இதுல வந்து என்ன நல்ல விஷயம்னா ப்ராஃபிட் மார்ஜின் கூட வெரி சிம்பிளா ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட், ஈவன் எங்களோட பெர்ஃப்யூம் கோர்ஸும் அதே மாதிரி தான். பெர்ஃப்யூம்லேயும் நல்ல ஹை எண்ட் ப்ராஃபிட் இருக்கு. ரைட், இப்போ நீங்க பிராண்டட் பெர்ஃப்யூம் எல்லாம் வாங்கி இது பண்ற நேரம் அது ப்ரைஸ் அதுல பாத்தீங்கன்னா நீங்க செய்யக்குள்ள நீங்க இதையா இவ்வளவு விலைக்கு விற்கிறாங்கன்னு கேட்பீங்க. ரைட், ஏன்னா அவங்களோட மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ் அது அதாவது அந்த ஹாலிவுட் பாலிவுட் அந்த இதுகளை போட்டு இந்த செலிபிரிட்டிஸை போட்டு அவங்களுக்குரிய காஸ்ட் எல்லாம் கவர் பண்ண வேண்டி இருக்கிறதால இது பண்ணா. பட் உள்ளுக்குள்ள ஐட்டங்கள் சேம். அது அதை விட நல்ல பிராண்டட் ஒன்று எங்களுக்கே இப்ப ஈஸியா பில் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் எல்லா ப்ராடக்ட்ஸ்லயும். ரைட், ஓகே. அப்போ நீங்க எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல எங்களுக்கு இது பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு எங்களுக்கு கேளும். அதாவது காஸ்மெட்டிக் பிஸ்னஸ் ரிலேட்டட் A to Z, ரைட், ஈவன் இன்கிரீடியன்ட், ரோ மெட்டீரியல், ஃபார்முலா, ரெஜிஸ்ட்ரேஷன், அது சம்பந்தமான டோட்டல் ஒரு சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய இடமா உங்களுக்கு இது பண்ணும். மற்றது இந்த சந்தர்ப்பத்தை நீங்க மேக்சிமம் யூஸ் பண்ணிக்கல. ரைட், ஸ்டார்ட் அப்புக்கு நீங்க கையில் உள்ள காசை நீங்க இது பண்ண தேவையில்லை. ரைட், உங்களுக்கு அதே நேரம் எஜுகேஷனுக்கு இன்வெஸ்ட் பண்றது வேஸ்டா போறதும் இல்லை. ரைட், ஸோ ஏதோ ஒரு இது பண்ணலாம். நீங்க ரிஸ்க் எடுக்காம எஜுகேஷனுக்கு இது பண்றது நல்ல சூட்டபிளா இருக்கும் இந்த சந்தர்ப்பத்துல. ஸோ 1-2 தரம் யோசிச்சு நல்ல ஃபியூச்சரா முடிவெடுங்க. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இதுகள் இருந்தால் தாராளமா கேட்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ, இப்ப தராங்ல எல்லாம் வந்து ப்ராடக்ட் செல் பண்ணலும்னு சொல்லி சொன்னீங்க தானே?
ஸோ அதுக்கு நாங்க பிஆர் எடுத்து ப்ராடக்ட் ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணிருக்கணுமா? சில ப்ராடக்ட்ஸுக்கு பொதுவா நீங்க ஸ்ரீலங்காவோட சட்டம் என்னடாண்டா, நீங்க மிக்சர் பேக்கெட்டா இருந்தாலும் சரி, பப்படமா இருந்தாலும் சரி, ப்ராடக்ட்டுக்குரிய ப்ராடக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்திருக்கணும் விற்கிறதுக்கு. ரைட்? அப்படி இல்லாம மார்க்கெட்ல விற்கல. அதான் நாட்டோட சட்டம். ரைட்? ஆனா சிலதுகள் அதுல என்ன இருக்குன்னா ஒன் ப்ராசஸ். ரைட்? இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் இதுகள் நீங்க ப்ராடக்ட் இதுகள் இப்ப ஒன் ப்ராசஸ்ல இருக்கிற நேரம் உங்களுக்கு அதுகளை செஞ்சு கொண்டு போகலாம். ஆனா அந்த ஒன் ப்ராசஸ்ல இருக்கணும் கட்டாயம். ரைட்? நீங்க பிஆர் கட்டாயம் ஸ்டார்ட் அப்ல எடுக்கணும். ரைட்? பிஆர் எடுத்துட்டு மற்றது அந்த ப்ராடக்ட்டுக்குரிய ஐடிஐ ரிப்போர்ட் எடுக்கணும். இண்டஸ்ட்ரியல் டெக்னாலஜிக்கல் இன்ஸ்டிடியூட் இருக்கு தானே, அவங்களோட ப்ராடக்ட் ரிப்போர்ட் எடுத்துட்டு அதுல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகலாம். அந்த சர்டிபிகேஷனை வச்சு உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகலாம். என்எம்ஆர்ஏ ரெஜிஸ்ட்ரேஷனை போட்டுட்டு. ரைட்? அப்புறம் என்எம்ஆர்ஏ வந்தது பிறகு உங்களுக்கு இது பண்ணலாம். ரைட்? தராசுல ஸ்டார்ட்ல திடீர்னு கவர்மெண்டா ரூல்ஸ் போட்டது பிறகு திடீர்னு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட மீட்டிங் வச்சு எங்கட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, மோர் தென் 2000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க எங்கட. ஸோ அவங்களோட மீட்டிங் ஒன்று வச்சு இது பண்ணி அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் அவங்க இது பண்ணி தந்துருக்குறாங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு நான் காட்டுறேன்டா, தராசுல எங்களோட ஸ்டூடெண்ட் தராஸ் அட்டைன் பிரதர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க சோப் இதுகள் இது பண்றாங்க. அவங்களும் மைக்கா ஸ்டூடெண்ட் தான். நான் அவரோட பெர்மிஷன் தான் காட்டுறேன்னா, நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் சில பேர் வேணாம் எங்களுக்கு காம்படிஷன் இருக்கு சொல்லியிருக்காங்க. பட் அட்டைன் பிரதர்ஸ் உங்களுக்கு இது வெறும் எங்களோட ஸ்டூடெண்ட் தான். ரைட்? இப்படி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் தராசுல உள்ள 90% மேல எங்களோட ஐகார்டு ஸ்டூடெண்ட்ஸ். ரைட்? எஸ். பெர்ஃப்யூம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றேன் எப்படி சார்? பெர்ஃப்யூம் மேக் பண்ண பெர்ஃப்யூம் மேக் பண்றதுக்கு உங்களுக்கு எத்தனால் வேணும், நீங்க எத்தனால் லைசன்ஸ் எடுக்கணும். அப்படி இல்லாட்டி நீங்க இம்போர்ட் பண்ணி செய்யறதா இருந்தா நீங்க டைரக்டாவே இம்போர்ட் லைசன்ஸ் எடுத்துட்டு என்எம்ஆர்எல் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இது பண்ணலாம். ஓகே. எத்தனால் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்க பெர்ஃப்யூம் கோர்ஸ் இருக்கு. பெர்ஃப்யூம் கோர்ஸ்ல டோட்டலா A to Z, அது துபாய் பெர்ஃப்யூம் பிசினஸ் கோர்ஸ் ஒன்று இருக்கு. அதுல ஜாயின் பண்ணீங்கன்னா A to Z உங்களுக்கு அதை படிச்சு வரலாம். ஓகே ஓகே சார். ஓகே. அப்ப வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கு? எஸ், கேளுங்க சார். ஏற்கனவே பிசினஸ் செஞ்சுட்டு போறவங்ககிட்ட ஒரு பிஆர் இருக்கு சார். ஓகே. அப்படி பிஆர் இருக்கிறவங்க இப்ப இந்த கோர்ஸ் முடிச்ச பிறகு இந்த காஸ்மெட்டிக் அதை நம்ம ஸ்டார்ட் பண்றோம்னா அதுக்கு தனியா பிஆர் எடுக்கணுமா சார்? உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற பிஆர் என்ன கேட்டகரியில இருக்கு? ஃபார்மிங் அப்படின்னா சார் டெய்ரி ஃபார்ம் ஒண்ணுதான் செஞ்சுட்டு இருக்கேன். ஃபார்ம் ஃபுட் கேட்டகரியில வருது என்ன? அந்த ஃபார்ம் சார் அதுக்கு அந்த பிஹெச்ஐ லெட்டர் அந்த மாதிரி எடுத்து தானே நான் கேக்குறேன். டைரி ப்ராடக்ட்ஸா? யோகர்ட், மில்க் அதெல்லாம் டைரி ப்ராடக்ட்ஸ். அப்ப இல்ல டைரி ஃபுட் ஐட்டங்கள் வேற, சார் இப்ப பால் ஐட்டங்கள் பால் சார் வேற, ரெண்டும் வேற வேற கேட்டகரி. நீங்க இதுக்கு வேற எடுக்கணும். அதே நேம்ல எடுக்கலாம். மில்க் அது சோப் இல்ல, சோ அப்படி கோட் மில்க்ல சோப் செஞ்சதுக்கு இது காஸ்மெட்டிக்ஸ். நீங்க இத நீங்க பிஆருக்கு ஆட் பண்ணனும். அந்த அதுக்கு ரைட். நீங்க கூட ரெண்டு விதமா செய்யலாம். ஒன்று இந்த கேள்வி விளங்கிட்டு ஆல்ரெடி அந்த ஃபார்ம் பேர்ல இப்ப நீங்க உதாரணம் சொல்லுவோமே, என்ன உங்களோட ஏரியா, எங்க இருந்து பேசுறீங்க? இல்லையா சார்? எப்படியுமே அது ரெண்டும் உங்களோட இது உதாரணம் சொல்லுவோமே. இப்ப சாந்தி ரைட், நான் வேற உதாரணம் சொல்றேன். இப்ப சாந்தி ஃபார்ம் ரெஜிஸ்டர் பண்ணிருந்தீங்கன்னா நீ அந்த பிஆர் கீழே உங்களோட டிஎஸ் ஆஃபீஸ்ல சொல்லலாம். சாந்தி ஃபார்ம் அந்த சோப்புக்கு ஒரு இது எட் பண்ணலாம் உங்களோட ப்ராடக்ட் கேட்டகரியில. ரைட்? அப்படி செய்யலாம். அப்படி இல்லாட்டி நீங்க வேற பேர் வச்சு வேற செப்பரேட்டா காஸ்மெட்டிக்ஸ் சொல்லி சாந்தி காஸ்மெட்டிக்ஸ் சொல்லி வேற ஒன்று எடுத்து திருப்பியும் வேறையா செய்யலாம். அதுல பிரச்சனை இல்லை. எஸ். வெஹிக்கிள் பெர்ஃப்யூம்
வெஹிக்கிள் பேசிங் வந்து நாங்கள் ஸ்டார்டப்புக்கு வந்து பிஆர் செஞ்சு தான் ஸ்டார்ட் பண்ணணுமா இல்லாட்டி நாங்கள் ஃபஸ்ட்டு செஞ்சு வந்து ஸ்டார்ட் பிஆர் ரெஜிஸ்டர் பண்ணிட முடியும்? இல்ல வெஹிக்கிள் பேஸும் நீங்க சிம்பிளா பிஆர் எடுத்துக்கொள்ளலாம். அதுல இப்ப எத்தனால் இல்ல, ரைட்? வெஹிக்கிள் பெர்ஃப்யூம் ஆயில் தான் மெயினா அதுல இது பண்ணி வாரது. பெர்ஃப்யூம் ஆயிலும் அதோட சேர்த்து மற்ற ஃபார்முலாஸ் மெயின் இதுகள் வரும். மற்ற அதுக்கு ஈஸியா சிம்பிளா அவங்களுக்கு பிஆர் எடுத்துக்கொள்ளலாம். ரெஜிஸ்ட்ரேஷனும் ஈஸியா எடுத்துக்கொள்ளலாம். அது ஹியூமன்ல இப்ப இது பண்றேன்னா தான் கொஞ்சம் டிலே ஆகி அவங்க அதுக்குரிய இதுகள் கேட்பாங்க. வெஹிக்கிள் பெர்ஃப்யூம் அதெல்லாம் பெருசா இது ஒன்றும் இல்லை, பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்றும் இல்லை. ஈஸியா உங்களுக்கு சிம்பிளா வேலையை முடிச்சிடலாம். அதுல எத்தனாலும் தேவைப்படாததுல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா முடிச்சிடலாம். Hello, sir. Yes. Hello. From India. Okay. I have a doubt. ஒரு நிமிஷம். Okay. கேளுங்க. Hello, sir. Yes. Hello. Hello. ஹலோ, கேளுங்க. எனக்கு ஒரு பாம். ஒரு நிமிஷம். ஓகே, உங்களுக்கு நீங்க எங்க அட்மின் நம்பருக்கு வாய்ஸ் கட் ஒன்று இல்லாட்டி ஒன்று போடுங்க. சிக்னல் இஷ்யூவால கட் ஆகுதுன்னு சொல்லி. ஒரு டவுட். பாம்ஸ், குப்பைமேனி பாம், வெப்பாலை பாம். You know that, sir? Yes, I know. Prepare. How to prepare? How to prepare? I mean, எப்படி ப்ரிப்பேர் பண்ணனும் உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறேன் சார். தெரியும். குப்பைமேனி சீரம், வெப்பாலை சீரம், அது மேக் பண்றது. சீரத்தை விட குப்பைமேனியில பாம் ஓகே, அப்படி இல்லாட்டி சோப் அதுகள் செய்யறது ஓகே. சீரம் பெருசா இது இல்லை. குப்பைமேனி வெப்பாலை எல்லாம் நாங்க ஆயுர்வேதிக்ல சொராசிஸுக்கு பாவிக்கிறோம். சொராசிஸ் குஷ்டரோகம் பண்ணலாம். அதுக்கு மெயினா வெப்பாலை ஆயில் தான் நாங்க மெயினா கூடுதலா எஃபெக்டிவா இருக்கும். நீங்க மற்றதை விட குப்பைமேனி சார்ல செய்யற சோப் அதுகளும் மற்றது ஸ்கின் ரேஷ் அதுகளுக்கு பெனிஃபிட்டா இருக்கும் நிறைய. ஓகே சார், எனக்கு சோப்ஸ், பாம்ஸ், சீரம்ஸ் இது மட்டும் கிளாஸ் நீங்க அட்மினா கான்டாக்ட் பண்ணுங்க, அவங்க மேல டீடைல் தருவாங்க. ஓகே. சர்டிஃபிகேட் டீடைல்ஸ் எல்லாமே சொல்லுவாங்களா சார்? ஓகே, அவங்க சொல்லுவாங்க. சீரம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி சொல்லி தருவீங்களா? எல்லாம் எங்க காஸ்மெட்டிக்ஸ்ல மசாலாந்து ஐக்கால நீங்க என்ன ப்ராடக்ட் கேக்குறீங்களோ இதுக்கு சொல்லல. இறைவன் முதல்ல, அல்லாஹ் முதல்ல. என்ன ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு செய்யணுமோ அந்த ப்ராடக்ட்ஸை நாங்க ஃபார்முலேட் பண்ணி கைட் பண்ணி தருவோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் ஃபார்மேட்டரா சார்? ஃபுல்லா 100% உங்களுக்கு ஆயுர்வேதிக் வேணுமென்றாலும் செய்யலாம், மாடர்ன் வேணுமென்றாலும் செய்யலாம். ஓகே, I have a video. I have some video, sir. ஓகே, நீங்க அட்மினா கான்டாக்ட் பண்ணுங்க, அவங்க மேல டீடைல் உங்களுக்கு தருவாங்களா? ஓகே சார். Thank you, sir. ஓகே, வெல்கம். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஹலோ. எஸ். என்னன்னு சொன்னா நாங்க சிங்கள மீடியம் செஷனை வந்து ஆல்ரெடி ஷெட்யூல் பண்ணிட்டோம் 7:45க்கு. அதனால நாங்க செஷனை வந்து எண்ட் பண்ணிக்கொள்வோம். மேலதிக டவுட்ஸை வந்து அவங்களுக்கு 076703481 நம்பர் ஊடாக சாரையும் கான்டாக்ட் பண்ணிக்கொள்ளலாம் என்று அவங்களுக்கு சொல்லிக் கொள்றேன். தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய பல விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. சார் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு லெக்சரர் கிட்ட இருந்து எங்களுக்கு இன்றைய விரிவுரை கிடைக்க பெற்றது நாங்க பாக்கியமா நினைக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் சார். அதே மாதிரி ஃபியூச்சர்ல இன்னும் பல உங்களோட கருத்துக்களை நாங்க எதிர்பார்க்கிறோம். உங்களை தொடர்பு கொள்றதுக்காக வேணி நாங்க இன்னொரு செஷனையும் ஏற்பாடு செய்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றோம். Okay. All the best everybody. Good night. Okay. Thank you, sir. Thank you, sir. Good night, sir. Okay.